அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல லக்னாதிபதி ராசி அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னாவே அது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்றது தான் ஒரு உயிர், அதாவது தலை மாதிரி. ஒரு உடம்புக்கு தலை தான் பிரதானம். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருந்தார், ஆட்சி உச்சமாக இருக்கிறாரு, நல்லபடியாக இருக்கிறாரு அப்படின்னா தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக கருதப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுடைய கோச்சாரத்தில் துலாம் ராசி அதிபதியாகிய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய, அது ஆட்சி மட்டும் இல்லை மூலத்திரிகோணமாகவும் இருந்து அமரக்கூடிய ஒரு டைம் அப்படின்றதுனால எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எல்லாமே காலகட்டம் சாதகமாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஈஸியாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு அப்படின்னா அவன் யாரையுமே எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். அவனுடைய இலக்கு என்னமோ அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவான். குறுக்கால அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பண்ணதை இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, எதுவுமே காதில் விழாது. அந்த இலக்கை அடைஞ்சிட்ட பிறகு தான் யார் என்ன சொல்கிறாங்கன்றதே காதில் விழும். அது வரைக்கும் அந்த இலக்கு மட்டும்தான் குறியாக இருக்கும். இதுதான் லக்னாதிபதியோட வலுவோட முக்கியமான சாராம்சம். ஸோ அந்த மாதிரி இப்போ கோச்சாரத்தில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதே போதும். மற்றபடி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்றது ரெண்டாம் பட்சம். ஆனால் அதுவுமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதகமாக இருக்குது இந்த நவம்பர் மாதம். ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ல் ராகு, 6ல் சனி. ஸோ 6ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் தான் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடி ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு ராஜ யோகாதிபதி பாவகிரகமாகி அவர் 6ஆம் இடத்துல வக்ரமடைந்து உச்ச குருவோட பார்வையில் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். ஸோ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது நல்ல பண வரவு வரும். அதை லேண்ட்லேயோ ப்ராப்பர்ட்டிலேயோ ஏதாவது வீடு கட்டுற அமைப்புலையோ இதில் ஒன்று போட்டு அதை சம்பாதிக்கக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். அதை ஃபுல் சப்போர்ட்டில் உங்களுக்கு சனி பகவானும் செய்து கொடுப்பார். அதே மாதிரி யாருக்கிட்டையாவது நீங்கள் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அப்படின்றது நவம்பர் மாதம் உருவாகும். ஜென்ரலாக துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாத குணத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே. அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு விதமான பிடிவாத குணம் அப்படின்றது துலாம் ராசிக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா அது ஒரு சரராசி. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சரராசிலையுமே ஒரு சில பேர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ட்டு அடித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான விஷயத்துக்கு அடித்து பேசுவீங்க. புதன் சரியில்லை அப்படின்னா தப்பாக இருந்தால் கூட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நான் பார்த்தேன், வெள்ளை காக்கா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களில் சிக்கிப்பீங்க. ஸோ அதெல்லாமே உங்கள் ஜனனகால எல்லா துலாம் ராசிக்காரங்களும் அப்படி சொல்ல வரலை. ஒரு சில பேர், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் நன்றாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்குறதும் 2ஆம் இடம் தான். உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வைக்கிறதும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் தான். ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 9ஆம் அதிபதி அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று உச்ச குருவின் பார்வையில் இருப்பதே மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய யோகம். அப்படின்றதுனால இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு நல்லா
பேசி பழகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வந்து ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி டூர் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அது உங்களுக்கு நன்மை தான். ஸோ இந்த மாதம் முடிவதற்குள்ளே சந்தோஷமாக காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்ரீநிதி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.